Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. நீங்க சரியா கெஸ் பண்ணிருக்கீங்க, இவ டோராவே தான். நம்ம எல்லாரோட சைல்ட்ஹுட் மெமரியிலையும் இடம் பிடிச்ச டோரா த எக்ஸ்ப்ளோரரை 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு லைவ் ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துலயும் டோராவுக்கு வழிகாட்டுற மேப்பு, நிறைய பொருட்கள் இருக்கிற பேக் பேக்கு, டோராவுக்கு ஹெல்ப் பண்ற பூட்ஸ் மங்கி, திருட்டுக்குள்ள நரி ஸ்வைப்பர், அவளை எப்பவும் காப்பாத்துற கசின் டியாகோ, க்ளூஸ வச்சு புதையலை தேடி போற காட்டு வழி பயணம்னு நம்ம கார்ட்டூன்ல பார்த்த அத்தனை விஷயங்களும் இருக்கு. கூடவே சில ஆக்ஷன் காட்சிகள், சேசிங், மிஸ்ட்ரி, காமெடி, எமோஷன் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. 2019லயே ஏற்கனவே ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வந்தது. ஆனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2025ல ரிலீஸ் ஆன டோரா அண்ட் தி சர்ச் ஃபார் சொல் டோராடோ. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல். உலக சினிமா நம்ம தமிழ்ல. உலகத்தோட மிகப்பெரிய காடான அமேசான் காட்டுக்கு பக்கத்துல வாழுற இன்கா இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் டோரா. இவளோட கசின் டியாகோ கூட சேர்ந்து இந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது தான் இவளோட ஆசையே. சொல்ல போனா கமீலான ஒரு எக்ஸ்ப்ளோரரை டிவியில பார்த்துதான் இவளுக்கு இப்படி ஒரு ஆசையே வந்தது. இவங்களோட தாத்தா இவங்களுக்கு ஐலூன்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. அதாவது இன்கா முறைப்படி ஐலூனா டீம் ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப், ஒருத்தர் பாதுகாக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறது. நாம காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பா ஐலூவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்து காட்டுக்குள்ள புது இடங்களுக்கு கூட்டிட்டு போறாரு. நீங்க 2 பேரும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு இன்கா பேண்டை கட்டி விடுறாரு. நைட்டு கேம்ப் போடுறதுக்கும் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டா நட்சத்திரங்களை வச்சுதான் வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கல் ஸ்டார் இந்த காட்டுல வந்து விழுந்தது. அது பேரு தான் சொல் டோராடோ. சுயநலம் இல்லாத ஒரு ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா இது வரைக்கும் அதை யாரும் கண்டுபிடிக்கல. அப்படின்னா அதை நான் கண்டுபிடிக்க போறேன்னு டோரா ஆசையா சொல்றா. தாத்தா அவளுக்கு ஒரு மேப்பை கிஃப்டா கொடுக்குறாரு. ஆனா அது எம்டியா இருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் மேப், நீ போக விரும்புற இடத்துக்கு உன்னை இது கூட்டிட்டு போகும்னு சொல்றாரு. டோராவும் அந்த மேப்பை பயன்படுத்தி காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் கால்ல அடிப்பட்ட ஒரு குட்டி குரங்க பாக்குறா. இவளோட பொம்மையில போட்டிருந்த பூட்ஸை எடுத்து அந்த குரங்குக்கு போட்டு விடுறா. அந்த குரங்கு இவளுக்கு தேங்க்ஸ் சொன்னதும் அதுக்கு பூட்ஸ்னு பேரு வச்சு இவ கூடயே பெட்டா வச்சுக்கிறா. ஆக்சுவலா டோரா சீரீஸ தமிழ்ல டப் பண்ணும் போதுதான் இந்த குரங்கோட பேரை புஜ்ஜின்னு மாத்தி இருக்காங்க. மத்தபடி ஒரிஜினல் காமிக்ஸ்ல இந்த குரங்கோட பேரு பூட்ஸ் தான். அதுக்கப்புறம் காட்டுல வழியை மறக்கும் போதெல்லாம் அந்த மேப்பை பயன்படுத்தி தான் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வரா. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. டோரா நல்லா வளர்ந்துட்டா. அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புறா. இவளோட குடும்பம் ரொம்ப பெருசு. ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அன்பா சமைச்சு கொடுக்குற பாட்டி, குரங்கு கிட்ட ஏமாந்து போற பெரியப்பா, தோட்டத்தை பாத்துக்கிற பெரியம்மா, அவங்க பையன் டியாகோ. இவன் காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண எப்பவும் சப்போர்ட்டா இருக்க அப்பா அம்மான்னு எல்லாருமே ரொம்ப அன்பா இருக்காங்க. இந்த 10 வருஷ காலத்துல தாத்தா தான் இறந்து போயிட்டாரு. டோரா தன்னுடைய கசின் டியாகோ கூட சேர்ந்து அந்த சொல்டோராவை தேடி காட்டுக்குள்ள இருக்கிற பல குகைகளுக்கு போய் வந்துட்டா. இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அதை பார்த்தாலே ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. பூட்ஸ் நாவர்ல நீ எஸ்கேப் ஆக டோரா டியாகோவை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறா. பொதுவா டோரா ஆபத்துகளை பத்தி யோசிக்காம துணிச்சலா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. அப்பெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது டியாகோ தான். இப்பவும் சேஃப்டிக்காக வர்ற வழியெல்லாம் ஒரு கயிறை போட்டுக்கிட்டு தான் வரான். அங்க ஒரு பூபி ட்ராப்பை பார்த்து டியாகோ பயந்தாலும் டோரா அதை ரசிச்சு பார்த்துட்டு உள்ள போறா. இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சந்தோஷப்படுறா. ஆனா தர உடைச்சு கீழே விட்டுறா. நல்ல வேலை டியாகோ தான் அவளை எப்பவும் போல கீழே விடாம காப்பாத்துறான். அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு. அதை சுத்தி ஆயில் கொட்டி இருக்கு. அங்க சில கயிறுகளை லைனா தொங்க விட்டு இருக்காங்க. அதுல சில முடிச்சுகளும் இருக்கு. இதோட பேரு தான் கீப்பு. இன்கா இனத்தை சேர்ந்தவங்க பழங்காலத்துல இந்த முறையை பயன்படுத்தி தான் தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இது அவங்களுடைய மொழின்னே சொல்லலாம். சோ டோராவும் அந்த கீப்புவை படிச்சு அதுல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரூம்ல இருக்கிற இந்த சண்டையல் தான் சொல்டோராடாவுக்கு போறதுக்கான முக்கியமான ஒரு பொருள்னு புரிஞ்சுக்கிறா. கிட்டத்தட்ட அந்த சண்டையல் ஷேப்லயே இருக்கிற கமிலாவோட ஒரு காம்பஸை எடுத்து சண்டையலுக்கு பதிலா இதை அங்க வச்சிடறா. ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே உடஞ்சு போயிடுது. சோ அங்க இருக்கிற மத்த டிராப்ஸும் ஆன் ஆகுது. அந்த மொத்த ரூமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. டோரா மேல வர முடியாதபடி அந்த ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். சோ டியாகோ அவனோட கயிறை பயன்படுத்தி இவனும் கீழே வந்து டோராவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மறுபடியும் மேல போயிடறான்.
ஆனா டோரா மேல வரும்போது துரதிருஷ்டவசமா இவளோட பேக்ல இருந்த அந்த மேப் நெருப்புல விழுந்து எரிஞ்சு போயிடுது. மறுநாள் காலையில எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டோரா ஏன் சோகமா இருக்கான்னு கேட்க டியாகோ அவ மேப்பை தொலைச்சிட்டான்னு சொல்றான். பாட்டி நீ கவலைப்படாத, உனக்கு அந்த மேப் தேவையே இல்ல, காட்டை பத்தி உனக்கே நல்லா தெரியும்னு சொல்றாங்க. அந்த மேப் எனக்கு தாத்தா கொடுத்தது, அதனாலதான் நான் எக்ஸ்ப்ளோரர் ஆனேன்னு இவ கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. முன்னாடி தாத்தா கூட்டிட்டு வந்த இடத்துக்கு வந்து டோரா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க டியாகோ வரான். இந்த மலையில சூரியன் மறையும் போது எப்பவாவது ஒரு தடவை ரொம்ப ரொம்ப ரேரா கிரீன் ஃபிளாஷ் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கிரீன் ஃபிளாஷ் தெரிஞ்சுட்டா நம்ம மிஸ் பண்ற ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கிறதா அர்த்தம். சோ அந்த கிரீன் ஃபிளாஷ் தெரியுதான்னு பார்க்க தான் இவ இங்க வந்திருக்கா. டியாகோ சரி வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு அவளை சமாதானப்படுத்திட்டு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ஒரு பேப்பரை காட்ட டோரா அது மேல இருக்கிற வேற ஒரு பேப்பரை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஜங்கிள் வேர்ல்டுக்கு புது மேனேஜரா வந்திருக்கிறது கமிலா தான் தெரிஞ்சது ரொம்பவும் சந்தோஷப்படுறா. டியாகோவும் அங்கதான் ஒர்க் பண்றான். சோ இவனும் அந்த இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்து இவளோட அட்வென்ச்சரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா பேசிட்டு இருக்கா. சோ டல்லா இருந்த டோரா அவளே சந்தோஷமா பேசிட்டதுனால இவன் சொல்ல வந்த விஷயத்தையே மறைச்சிடறான். ஜங்கிள் வேர்ல்டுங்கிறது இந்த காட்டை பத்தியும் இன்கா இனத்தை சேர்ந்த மக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். அடுத்த ஷாட்டு டோரா அந்த ஜங்கிள் வேர்ல்டுக்கு வேலைக்கு வந்திருக்கா. அந்த இடம் இவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, உற்சாகமா இருக்கா. அங்க மேனேஜரா இருக்கிறது கமிலாவே தான். டோரா கமிலாவை பார்த்ததும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட டிவி ஷோ எல்லாமே நான் பார்த்திருக்கேன், நீங்க அந்த இடத்துல அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த இடத்துல இதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கமிலாவே மறந்த விஷயங்களை கூட சொல்லிட்டு இருக்கா. கமிலாவும் சந்தோஷப்பட்டு அவ ஐடி கார்டை கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஆமா இப்பெல்லாம் நீங்க ஏன் அட்வென்ச்சர் பண்றது இல்லைன்னு டோரா கேட்க என்னோட அடுத்த அட்வென்ச்சருக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஜங்கிள் வேர்ல்டுக்கு வர்ற விசிட்டர்ஸ் எல்லாரும் டிராம்ல போகும்போது அவங்களுக்கு இந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற டூர் கைடு தான் டோரா. இவ தான் நாயா, அந்த டிராமோட டிரைவர். எப்பவுமே சுடோக்கு தான் விளையாடிட்டு இருப்பா. இங்க காட்டு விலங்குகள் பறவைகள்னு எல்லாத்தோட சத்தத்தையும் ஸ்பீக்கர்ல தான் போடுறாங்க. முதலுக்கு பதிலா முதல்ல பொம்மையை செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் டோராவுக்கே ஏமாற்றமா தான் இருக்கு. இவன் பேரு சன்னி, நாயாவோட தம்பி. எப்பவும் இங்கதான் சுத்திட்டு இருப்பான். அடுத்து ஒரு பயங்கரமான எரிமலை வருதுன்னு இவ ஸ்கிரிப்ட படிக்க அதுவும் புஷ்னு போயிடுது. இவளுக்கே ரொம்ப அசிங்கமாயிடுது. ஒரு வழியா அந்த டூர் முடிஞ்சு இவ போலான்னு பார்த்தா அடுத்த ரவுண்டுக்கு வான்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் டியாகோ கிட்ட உண்மையான பறவைகள் இருக்கு. அதுங்களை பத்தி வந்திருக்கவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். சந்தோஷமா இருக்கான். இந்த வேலையை புடிச்சுதான் செய்யறான். ஈவினிங் ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு திரும்பி போகும்போது டியாகோ அதே விஷயத்த சொல்ல ட்ரை பண்றான். ஆனா டோரா நான் ஐடி கார்டை மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி திரும்பி போயிடுறா. இவ ஐடி கார்டை எடுக்கும்போது வித்தியாசமா சிலரை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போறா. பார்த்தா ஜங்கிள் வேர்ல்டுக்கு நடுவுல நிறைய பேர் சேர்ந்து எதையோ தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு திருட்டு கும்பல் மாதிரி தெரியுது. வழக்கம் போல இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே டியாகோவும் அங்க வந்துடுறான். பார்த்தா கமிலா இங்க இருக்காங்க. விஷயம் என்னன்னா கமிலாவும் அந்த சொல்டோரடா நட்சத்திரத்தை பத்தி கேள்விப்பட்டுதான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த சொல்டோரடாவை அடையிறதுக்கான சாவி ஒரு பிரேஸ்லெட் தான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரேஸ்லெட்டுக்காக இந்த திருட்டு கும்பலை இந்த இடத்துல தோண்ட வச்சதே கமிலா தான். அந்த பிரேஸ்லெட் தவிர வேற எவ்வளவு தங்கம் கிடைச்சாலும் அதை திருடங்களே எடுத்துக்கலான்னு அவங்க கூட ஒரு டீலிங்கும் போட்டிருக்காங்க. கமிலா கிட்ட ஸ்வைப்பர்னு ஒரு நரியும் இருக்கு. மறைஞ்சிருந்த டோரா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. வீட்டுக்கு வந்ததும் கமிலா மாறினதை பத்தி கவலைப்பட்டாலும் இவ வச்சிருந்த ஒரு பழைய புக்ல இருந்து இன்கா இனத்தின் கடைசி மன்னரோட பிரேஸ்லெட் தான் சொல்டோரடாவை அடையிறதுக்கான சாவிங்கிற விஷயத்த இவளும் தெரிஞ்சுக்கிறா. சோ கமிலாவுக்கு முன்னாடியே அந்த சொல்டோரடாவை இவ கண்டுபிடிச்சு ஆசையை நிறைவேற்றக்கூடிய அந்த நட்சத்திரம் மூலமா தாத்தா கொடுத்த அந்த மேப்பை திரும்ப வர வச்சு மறுபடியும் இவளுடைய அட்வென்ச்சரான எக்ஸ்ப்ளோரர் பயணத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா. டியாகோ ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சாலும் டோரா கம்பல் பண்ணவே சரின்னு ஒத்துக்கிறான். மறுநாள் காலையில 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன்னு நாயா கிட்ட சொல்லிட்டு திருடங்க தோண்டிக்கிட்டு இருந்த இடத்துல இவ தோண்ட ட்ரை பண்றா. சரியா அதே நேரம் இந்த திருடங்க ஒரு பெரிய பாக்ஸ கண்டுபிடிச்சு வெளியில தூக்கிட்டு வராங்க. இதே மாதிரி ஏற்கனவே தோண்டி எடுத்த எல்லா பொருட்களும் இருக்கிற ரூமுக்கு வந்து இவளோட காஸ்டியூமை மாத்திக்கிறா. அங்க யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டதும் இவ பயந்துடுறா. பார்த்தா அது டியாகோ தான். இவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுல இவன் ரொம்பவும் கவனமா இருக்கான். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அதை திறக்க முடியல, லாக் ஆயிருக்கு. டோரா ஏற்கனவே ஒரு குகைக்குள்ள இருந்து சண்டையில் எடுத்தா இல்லையா, அதை வச்சுதான் இந்த பாக்ஸை திறக்க முடியும்னு தான் கீப்புல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இவ அந்த சண்டையில வச்சு பாக்ஸை ஓபன் பண்றா. இவ தேடிட்டு இருந்த பிரேஸ்லெட் அதுக்குள்ளதான் இருக்கு. அது தானாவே வந்து இவளோட கையில மாட்டிக்குது. சொல்டோரடாவுக்கு போறதுக்கான 3 க்ளூவை இவளுக்கு விஷன் மாதிரி காட்டுது. சொல்டோரடாவை பார்த்துட்டு இவ சந்தோஷப்படுறா. அந்த பிரேஸ்லெட்டை கழட்ட முயற்சி பண்றா. ஆனா கழட்டவே முடியல.
கொஞ்ச நேரத்திலேயே அங்க கமிலா வந்து பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கிறத பார்த்ததும் செம்ம கடுப்பாயிடுறாங்க. இவங்க 2 பேரும் டேபிளுக்கு அடியில மறைஞ்சு பேக் கேட் வழியா வெளியில வந்துடுறாங்க. ஆனா அந்த பிரேஸ்லெட் டோராவை தொடர்ந்து போக விடாம தடுக்குது. என்னன்னு பார்த்தா கமிலாவும் அவளுடைய ஆட்களும் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரேஸ்லெட் டோரா யார்கிட்டயும் மாட்டிக்காதபடி காப்பாத்துது. அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட் டிராம்ல ஏறி தப்பிச்சு போகணும்னு காட்ட டிராமுக்கு வந்த டோரா இன்னைக்கு டூர் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரையும் கீழே இறங்க சொல்றா. இந்த டியாகோவும் நாயாவும் ஏற்கனவே லவ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த விஷயம்லாம் டோராவுக்கு இப்பதான் தெரியுது. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப முதல்ல கிளம்புன்னு டோரா சொல்ல, இது வரைக்கும் எப்பவுமே போரிங்கா வண்டி ஓட்டிட்டு இருந்தவளுக்கு முறையா வேகமா ஓட்ட சான்ஸ் கிடைச்சது சந்தோஷமா ஓட்டுறா. இந்த சன்னி வேற வழக்கம் போல டிராம்ல இருக்கிறதுனால இவனும் அவங்க கூட போயிடுறான். கமீலா தூரத்துல இருந்து டோராவை பார்த்து அவகிட்ட தான் பிரேஸ்லெட் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவளை உடனே பிடிக்க சொல்றாங்க. சோ இந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. போற வழியில டோராவோட பேக் பேக்ல இருந்து கிடைச்ச ஆயுதத்தை வச்சு டியாகோ அவங்கள சமாளிக்க பாக்குறான். ஆனா அவங்க தப்பிச்சிடறாங்க. இந்த சன்னி ஒரு பக்கம் ப்ளோடாட்டை எடுத்து அவங்கள அட்டாக் பண்றேன்னு டியாகோவை தூங்க வச்சிடறான். திருட்டு கும்பல் பப்ளிக் மேல மோதினதுனால ஒரு இடத்துல லாக் ஆயிடுறாங்க. சோ இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சா கமீலா இவங்களை பார்த்துட்டு மோட்டார் பைக்ல சேஸ் பண்ணி வந்துட்டாங்க. எதேச்சியா ஒரு இடத்துல அவங்களும் தடுமாறி விட இவங்க சேஃபா ஜங்கிள் வேர்ல்ட விட்டு வெளியே வந்துட்டாங்க. அடுத்த ஷாட் தூங்கிட்டு இருந்த டியாகோவை தட்டி எழுப்பிட்டு அவன் காட்டுக்கு வந்துட்டோன்னு டோரா சந்தோஷமா சொல்றா. பார்த்தா இவங்க வந்த வண்டி கவுந்து கிடக்குது. டியாகோ நாயாவை பார்த்ததும் வழி ஆரம்பிக்கிறான். முதல்ல இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. போற வழியில தான் பிரேஸ்லெட்டையும் சொல்டோரடாவையும் பத்தி நாயா தெரிஞ்சுக்கிறா. இவங்க காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த சொல்டோரடாவை தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லைன்னு நாயா சொல்லிட்டு இருக்கா. நீங்க டோரா த எக்ஸ்ப்ளோரர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது சாதாரண பேக் பேக் இல்ல, என்னோட பேக் பேக்னு சொல்லி டோரா அதுக்குள்ள இருந்து கார்ட்டூன்ல வர்ற மாதிரியே ஏகப்பட்ட பொருட்களை எடுத்து வைக்கிறா. சாப்பாடு, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ன்னு என்னென்னவோ எடுக்கிறா. டியாகோவோட ரெஸ்கியூ பேக்கிங் எடுத்து கொடுக்குறா. நாயாவுக்குன்னு ஒரு மெடிக்கல் பேக்கிங் எடுத்து வைக்கிறா. சோ எல்லாரையும் சமாதானப்படுத்தி சொல்டோரடாவை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறா. டியாகோவும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்றான். அப்பதான் சொல்டோரடாவுக்கு போறதுக்கான முதல் க்ளூ ஒரு கல்லறைக்கு பக்கத்துல இருக்குன்னு பிரேஸ்லெட் மறுபடியும் ஒரு விஷயம் காட்டுது. டோராவுக்கு அந்த இடத்த பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்படி போறதுன்னு வழி தெரியல, கையில மேப்பும் இல்ல இல்லையா. சோ எனக்கு வழி காட்டுன்னு அந்த பிரேஸ்லெட்டையே கேட்கிறா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி வாங்க நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவ ஒரு வழியில கூட்டிட்டு போறா. இன்னொரு பக்கம் கமீலா கவுந்து கிடக்கிற அந்த டிராமை வச்சு டோரா இந்த பக்கமா தான் வந்திருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்களோட ஸ்வைப்பர் நரிய வச்சு டோரா எந்த பக்கம் போயிருக்கான்னு மோப்பம் பிடிக்க வச்சு அந்த பக்கமே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டோரா வழி தெரியாம இவங்களை குத்து மதிப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அங்க வந்த பூட்ஸ் டோராவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுது. பூட்ஸ் பேசுறது டோராவுக்கு மட்டும் புரியுது. சோ டோராவை தேடிட்டு இருக்கிற இடத்த பத்தி பூட்ஸ் கிட்ட சொல்ல, அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நானே கூட்டிட்டு போறேன்னு பூட்ஸ் சொல்லுது. இவ்வளவு நேரமா குத்து மதிப்பா வந்தாலும் டோரா சரியான வழியில தான் வந்திருக்கா. சோ கொஞ்ச நேரத்திலேயே இவங்க முதல் க்ளூ இருக்கிற இடமான ஒரு கல்லறைக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ரகசிய கதவை இவ வச்சிருக்கிற சண்டைகளை வச்சு ஓபன் பண்றா. காவலுக்காக பூட்ஸை வெளியிலேயே இருக்க சொல்லிட்டு இவங்க 4 பேர் மட்டும் உள்ள போறாங்க. போற வழியில ஏகப்பட்ட வண்டுங்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் அருவருப்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரூம் இருக்கு. இந்த இடத்துல லிவர் மாதிரி எதையாவது பார்த்தா அதை இழுத்துறாதீங்கன்னு டோரா சொல்றா. இந்த இடத்துலயும் ஒரு கீப்பு இருக்கு. சோ டோராவும் டியாகோவும் அதை படிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல சன்னி ஒரு லிவரை பிடிச்சி இழுக்க மொத்த ரூமும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுது. இது பத்தாதுன்னு சுத்தி தீப்பிடிச்சு எரியுது. ஏண்டா எந்த லிவரையும் இழுக்காதன்னு சொன்னலன்னு கேட்க, ஓ லிவர்னா இப்படிதான் இருக்குமான்னு கேக்குறா. இங்க இருந்து தப்பிக்க பிரேஸ்லெட் கிட்ட உதவி கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த செவரி எல்லாத்தையும் தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த யூஸும் இல்ல. வேகமா அந்த கீப்புவை படிச்சு இங்க இருந்து தப்பிக்கணும்னா இந்த கல்லறைக்குள்ள போகணும்னு புரிஞ்சுக்கிட்டு டோரா அதுக்குள்ள இறங்கிடுறா. என்ன நம்புங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி மத்தவங்களையும் கூப்பிடுறா. டோரா சொன்ன மாதிரியே மொத்த ரூமும் மூடினதுக்கு அப்புறம் அந்த கல்லறை உடைஞ்சி கீழே இருக்கிற வேற ஒரு ரூம்ல வந்து விடுறாங்க. அங்க ஒரு சின்ன வெளிச்சம் தெரிய அந்த பக்கமா இருக்கிற கற்களை நகர்த்தி பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூமுக்கு வராங்க. பார்த்தா அங்கதான் இவங்க தேடி வந்த அந்த முதல் க்ளூ இருக்கு. அதை எடுத்து பிரேஸ்லெட்ல வச்சுட்டு டோரா ரொம்ப சந்தோஷப்படுறா. நிறைய மக்காவு இன பறவைகள் இருக்கிற இன்னொரு இடத்துல தான் 2வது க்ளூ இருக்குன்னு டோராவுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் தெரியுது. ஓகே நம்ம அங்க போகலான்னு இவ உற்சாகமா கிளம்ப நிறைய மழை பெய்யுது, இருட்டாவும் ஆயிடுது. சோ நைட்டு இங்கேயே கேம்ப் போட்டு தங்கிட்டு காலையில போலான்னு முடிவு பண்றாங்க.
கமீலா ஒரு பக்கம் மழையை பத்திலாம் கவலைப்படாம காலடி தடத்தை வச்சு இவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. டியாகோ கேம்ப் போட்டுக்கிட்டு இருக்க அந்த பக்கமா வந்த ஒரு பெரிய பாம்பை பார்த்து நாயா ரொம்பவும் பயந்துடுறா. ஆனா டியாகோ இது விஷம் இல்லாதது, இது நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு அந்த பாம்பு கிட்டயும் அன்பாதான் நடந்துக்கிறான். சோ நாயா டியாகோவை பத்தி இப்பதான் புரிஞ்சுக்கிறா. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு டோரா திரும்பி வரும்போது நாயா நான் இந்நேரம் என் வீட்டுல இருந்திருக்கணும், தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணி பேசுறா. நானும் என் வீட்டுல தான் இருந்திருக்கணும்னு டியாகோவும் சொல்றான். இதையெல்லாம் கேட்டு டோரா கஷ்டப்பட்டாலும் அதை வெளியில காட்டிக்காம அவங்க கிட்ட நார்மலா தான் பேசுறா. கமீலா குரூப் கிட்ட மாட்டாம இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் தூங்காம முழிச்சு இருக்கணும்னு சொல்ல இந்த சன்னி நான் முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. சரி 1 மணி நேரம் கழிச்சு வேற ஒருத்தரை எழுப்புன்னு சொல்லிட்டு மத்தவங்க தூங்குறாங்க. பார்த்தா உடனே இவனும் தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த இந்த ஸ்வைப்பர் நரி டோரா கையில இருந்த அந்த பிரேஸ்லெட்டை எடுக்க முயற்சி பண்ண அது முடியலன்னதும் டோராவோட பேக் பேக்கை மட்டும் அங்க இருந்து திருட்டு போயிடுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அது தெரியுது. ஆக்சுவலா டோராவோட பேக் பேக்ல தான் சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே இருக்கு. சோ அது இல்லாம இவங்களால இனிமே போக முடியாது. டோரா இப்ப நம்ம கிட்ட பேக் பேக் இல்ல, மேப்பும் இல்ல, உனக்கும் எந்த பக்கம் போறோம்னு வழியும் தெரியல, நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலான்னு டியாகோ சொல்றான். டியாகோ உனக்கு என்னாச்சு, நம்ம இதை சேர்ந்து செய்யலாம்னு சொன்னீங்கன்னு டோரா கேக்குறா. இவன் சாரி டோரா நம்ம வீட்டுக்கே போலான்னு திரும்பி போக அப்ப அந்த பிரேஸ்லெட் தானாவே இவங்களுக்கு வந்துருது. இவனை திரும்பி போக விடாம பின்னாடி இழுத்து மரத்துல புட்டி கீழே தள்ளி போட்டு புரட்டி எறியுது. அவனும் அதை மீறி போக ட்ரை பண்றான், ஆனா வேலைக்கே ஆகல. சரி என்ன விடு நான் போகலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரேஸ்லெட் அமைதியாகுது. பாத்தியா, இந்த பிரேஸ்லெட் கூட ஒன்னதான் செலக்ட் பண்ணிருக்கு, நீ ஏன் வேண்டான்னு சொல்றன்னு டோரா கேக்குறா. அப்பதான் டியாகோ உண்மையை சொல்றான். அதாவது டியாகோ காட்டு விலங்குகளை பத்தி படிக்கிறதுக்காக நியூயார்க்ல இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தான். இவனுக்கு அதுக்கான சீட்டும் கிடைச்சிருச்சு. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண இவன் இன்னைக்கே ஃபிளைட்டை பிடிச்சாகணும். அதுக்காக தான் இவ்வளவு நாளா ஜங்கிள் வேர்ட்ல வேலைக்கு சேர்ந்து பணத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். இந்த விஷயத்த தான் அவன் டோரா கிட்ட ஏற்கனவே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவனோட ஆசையை மறைச்சி டோராவுக்காக கூட வர சம்மதிச்சிருக்கான். சின்ன வயசுல ஏதோ அட்வென்ச்சர்னு சொன்ன, நானும் பாதுகாப்புக்காக கூட வந்தேன். அதுக்காக வாழ்க்கை முழுக்க அதையே செய்ய முடியுமா என்ன? சரி விடு, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, உனக்காக அந்த சொல்டோராடாவை கண்டுபிடிப்போன்னு டியாகோ எல்லாரையும் கூட்டிட்டு போறான். சோ கொஞ்ச தூர பயணத்துக்கு அப்புறம் நிறைய மக்காவ் இன பறவைகள் இருக்கிற 2வது க்ளூ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துலயும் ஏற்கனவே திறந்த மாதிரி ஒரு கதவு இருக்கு, அதையும் சண்டையில் வச்சு ஓபன் பண்றாங்க. வழக்கம் போல பூட்ஸ காவலுக்கு வெளியிலேயே இருக்க சொல்லிட்டு இவங்க 4 பேர் மட்டும் உள்ள போறாங்க. அங்க ஒரு பெரிய பள்ளத்துல நிறைய முட்கள் இருக்கு, நடுவுல ஒரு சிலை இருக்கு, நிறைய கயிறுகளும் தொங்க விடப்பட்டிருக்கு. இங்கேயும் ஒரு கீப்பு இருக்கு. அதை படிச்சு இங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற கயிறுகள் மூலமா தான் இன்னொரு பக்கம் போகணும்னு புரிஞ்சுக்கிட்டு டோரா அதை செய்ய முயற்சி பண்ண அந்த கயிறு கட்டாகி கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை டியாகோ தான் இந்த தடவையும் காப்பாத்துறான். ஆனா அவனோட ஆரஞ்சு ரோப்பு மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறா, இந்த இடத்தை தாண்டி போகணும்னா புத்திசாலியா இருக்கணும்னு போட்டிருக்கு. பக்கத்திலேயே ஒரு பசில் மாதிரி சில கற்களும் அதுல சில சிம்பிள்ஸும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்பர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற கயிறுகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம நாயா தான் எப்பவுமே சுடோக்கு விளையாடிட்டு இருப்பா இல்லையா? சோ இந்த பசில அவளை வச்சு சால்வ் பண்ண சொல்லி அவ 3ன்னு சொன்னதும் 3 நாட்டு இருக்கிற கயிறுக்கு டியாகோ ஜம்ப் பண்றான். அது அருந்து விடல கரெக்டா இருக்கு. பழைய சண்டையெல்லாம் மனசுல வச்சு கவுத்துறாதமானு டியாகோ பயத்துலதான் இருக்கான். நினைச்ச மாதிரியே 2வதா சொன்ன நம்பர் தப்பாயிடுது. இருந்தாலும் டியாகோ சமாளிச்சிடறான். சரி நான் தெரியாம சொல்லிட்டேன், நிஜமாவே 5ன்னு தான் நினைச்சேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி இவன் மறுபடியும் அந்த பசில செக் பண்ணிட்டு நம்பர் 1ன்னு சொல்ல இவன் ஒரு நாட்டு இருக்கிற கயிறுக்கு வரான். அது கட்டாகல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கான். 3வது நம்பரை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அந்த கல்லே உடஞ்சு போயிருக்கு. சோ இது 0வா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணி தான் அந்த மேடையில குதிக்கிறான். சோ எதுவும் ஆகல, சேஃபா வந்துடுறான். பக்கத்துல இருக்கிற ஒரு லிவரை ஆக்டிவேட் பண்ண அந்த பள்ளத்துக்கு மேலேயே ஒரு பாலம் வந்து அந்த பாலத்துல ஏறி இவங்களும் கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. டியாகோவோட ஆரஞ்சு ரோப்பும் திரும்ப கிடைச்சிருது. இந்நேரம் நீ செத்துருப்பன்னு டோரா சொல்ல, அதான் சாகலையே ஃப்ரீயா விடுன்னு டியாகோ சொல்றான். அந்த ரூம்ல தான் இவங்க தேடி வந்த அந்த 2வது க்ளூ இருக்கு. டியாகோவும் அதை எடுத்து பிரேஸ்லெட்ல வச்சிடறான். ஆனா எந்த விஷயமும் தெரியவே இல்லை. என்னடான்னு பார்த்தா டோரா தனியா சோகமா உட்காந்துருக்கா. இவங்க 2 பேரையும் சேஃபா வெளியே போக சொல்லிட்டு டியாகோ டோரா கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். டியாகோ ஏற்கனவே நான் மேப்பை இழந்திருக்கேன், பேக் பேக்கை இழந்திருக்கேன், இப்போ ஒன்னையும் இழந்துருவோம்னு பயமா இருக்கு. என் மேப் இல்லாம நான் ஒரு எக்ஸ்ப்ளோரரே இல்ல. இந்நேரம் முட்டாள்தனமா தப்பான கயிறை பிடிச்சி இறந்து போயிருப்பேன். ஒவ்வொரு தடவையும் நீதான் என்ன காப்பாத்துற, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஃபீல் பண்ணி பேசுறான். இதை பாரு டோரா, இந்த ஒரு தடவை வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நீ ஒரு எக்ஸ்ப்ளோரர் தான். உன்கிட்ட அந்த மேப் இல்லாமலே நீ எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. பல வருஷங்களா யாரும் கண்டுபிடிக்காத அந்த சண்டையில கண்டுபிடிச்சிருக்க. பிரேஸ்லெட்டும் ஒன்னதான் செலக்ட் பண்ணிருக்கு. இங்க என்ன நடந்தாலும் உனக்கு துணையா நான் எப்பவும் கூடவே இருப்பேன்னு டியாகோ அவளை சமாதானப்படுத்துறான்.
அதுக்கப்புறம் தான் மூணாவது க்ளூ எங்க இருக்குன்னு டியாகோவுக்கு விஷயம் தெரியுது. சோ அங்க போகலான்னு வெளியில வந்த இவங்க 2 பேரும் அடுத்து எங்க போகணும்னு நாயா கிட்ட சொல்ல மறைஞ்சிருந்த கமிலா அதை கேட்டுறாங்க. எல்லாரையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. கமிலா அந்த பிரேஸ்லெட்டை கழட்ட முடியலன்னா கையையே வெட்டுங்கன்னு சொல்றாங்க. டியாகோ அது என்கிட்டதான் இருக்குன்னு உள்ள பூந்து டோராவை காப்பாத்த யாரா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை பிரேஸ்லெட் தான்னு அவன் கையை வெட்ட சொல்றாங்க. ஆனா கையை வெட்ட விடாம பிரேஸ்லெட்டே அவனை காப்பாத்துது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கமிலா டோராவை தவிர மத்த எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. டியாகோவோட ரெஸ்கியூ பேக்கை தூக்கி போட்டுறாங்க. பூட்ஸ கூட விட்டு வைக்கல, ஒரு கூண்டுல போட்டு அவனையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கமிலா டோராவை மட்டும் பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுறாங்க. மூணாவது க்ளூ ஒரு அருவி பக்கத்துல இருக்குன்னு டோரா சொன்னதை கமிலா கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ மொத்த ட்ரூப்பும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாயா, சன்னி, டியாகோன்னு எல்லாரையும் கட்டி போட்டுட்டு இந்த இடத்துக்குள்ள போக ஏதாவது கதவு மாதிரி இருக்கான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள எப்படி போறதுன்னு இவனை கேட்க அதெல்லாம் டோராவுக்கு தான் தெரியும்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் டோராவை காட்டுறாங்க. அவன் மயக்கம் தெளிச்சு கண் வைக்கிறான். உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்பவும் டயர்டா இருக்கா. தன்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா இந்த காட்டை பார்த்து பயப்படவும் செய்யறான். கொஞ்ச தூரம் வந்ததும் தண்ணியை பார்த்துட்டு அதை குடிக்கலான்னு ட்ரை பண்றா. அப்ப மேஜிக்லா சில விஷயங்கள் நடக்கும். இவ தாத்தா மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து நீ போக வேண்டிய இடத்துக்கு இந்த மேப்பை கூட்டிட்டு போகும்னு சொல்றாரு. பாட்டி உனக்கு மேப்பே தேவையில்லை, இந்த காட்டை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் சொல்றாங்க. டியாகோ நீ தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல சின்ன வயசா இருக்கும் போது டோரா அந்த மேப்னு அவளே பாடியிருக்கா. சோ தாத்தாவோட மேப்பை பயன்படுத்தி இவ பல இடங்களுக்கு போயிருக்கா. அந்த நினைவுகள் இவளுக்குள்ள இருக்கு. அதை வச்சுதான் இவ்வளவு தூரம் எல்லாரையும் சரியான வழியில கூட்டிட்டு வந்திருக்கா. சோ உண்மையிலேயே இவளுக்கு மேப்னு ஒண்ணு தேவையில்லை, இவ தான் மேப்புங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறா. மனசு தெளிவாகுது, புது நம்பிக்கை உருவாகுது. அந்த இல்யூஷன் மொத்தமும் வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸா மாறுது. சோ டோரா தைரியமா டியாகோவோட ரெஸ்கியூ பேக்கை எடுத்துக்கிட்டு அந்த மூணாவது க்ளூ இருக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் நாயா அவ மெடிக்கல் கிட்ல கத்திரிக்கோள் இருக்குன்னு சொல்லி அதை சன்னியை எடுக்க சொல்றா. கமிலா நீங்க எக்ஸ்ப்ளோரரா இருக்கலாம், ஆனா டோரா எக்ஸ்ப்ளோரர் மட்டும் இல்ல, மனசளவுல ரொம்ப நல்ல பொண்ணுன்னு டியாகோ சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் டோராவும் அங்க வந்துடுறா. சன்னி ஒரு பக்கம் கத்திரிக்கோளை எடுத்து அவங்கள கட்டி இருந்த கயிறை கட் பண்ணிடுறான். கமிலா குரூப்ல ஒருத்தன் சண்டையில் வைக்க வேண்டிய இடத்தை கண்டுபிடிச்சதும் எல்லாரும் அதை பார்க்க போயிடுறாங்க. இந்த டைவர்ஷன்ல டோராவும் டியாகோவும் சேர்ந்து அந்த ஆரஞ்சு ரோப்பை பயன்படுத்தி எல்லாரையும் கட்டி போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நாயாவும் சன்னியும் சேர்ந்து மத்தவங்களை சமாளிச்சிடறாங்க. இந்த நரி அங்க இருந்து பயந்து ஓடும்போது டோராவோட பேக் பேக்கை தூக்கிட்டு போக பின்னாடியே அதை நான் கொண்டு வரேன்னு பூட்ஸும் கிளம்பிடுறான். வழக்கம் போல சண்டையில வச்சு டோரை ஓபன் பண்ணி இவங்க 4 பேரும் உள்ள போயிடுறாங்க. ஆனா அந்த டோர் முழுசா க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள கமிலாவும் இன்னொருத்தரும் கயிறை கட் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. மேப் இல்லாம இந்த இடத்துக்கு எப்படி வந்தன்னு கமிலா கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்கன்னு டோரா கேக்குறாங்க. அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி கமிலா ஒரு லைவ் டிவி ஷோல ட்ரெஷரை தேடி போகும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை, எம்டியா இருந்திருக்கு. இதனால கமிலாவை எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிவி ஷோவே கேன்சல் ஆயிடுச்சு. இதனால மனசுடைஞ்ச கமிலா எப்படியாவது அந்த சொல்டோராடாவை கண்டுபிடிச்சு இவங்களை அவமானப்படுத்தினவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறாங்க. கமிலா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அவங்க சொல்லலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களை பார்த்துதான் நான் எக்ஸ்ப்ளோரர் ஆகவே ஆசைப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஹீரோன்னு டோரா சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதும் கமிலா கண்மூடித்தனமா நடந்துகிட்டமேனு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூமுக்கு வராங்க. இந்த திருடன் வந்த உடனே லிவரை ஆக்டிவேட் பண்ணிடுறா. அங்க தங்கத்திலேயே ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்குது. வழக்கம் போல இங்கேயும் ஒரு கீப்பு இருக்கு. டோரா அதை படிக்கிறா. இந்த தடவை கமிலாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த கீப்புல இருக்கிற குறிப்புகளை வச்சு இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கதவு தான் சொல்டோராடாவுக்கு போறதுக்கான வழின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த கதவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இன்கா இனத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு தங்கம் இருந்தாலும் அதை பெருசா நினைக்கல. அவங்க சூரியனை தான் கடவுளா நினைச்சு வழிபட்டாங்க. சோ அந்த கடவுளை அடையணும்னா நிறைய விலை கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த எல்லா தங்கத்தையும் எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு தராசு தட்டுல போடுறாங்க. இந்த திருட ஒரு பக்கம் தங்கத்தெல்லாம் வீணாக்காதன்னு கத்திட்டு இருக்கான். வெயிட் தாங்காம அந்த மொத்த தராசும் கீழே விழ மேல இருந்து புதுசா வேற ஒரு தராசு வருது. இவங்க பார்த்த அந்த கதவும் கொஞ்சமா திறக்குது. சோ இந்த தராசின் மூலமா தான் பழங்காலத்துல இன்கா மக்கள் தங்கத்தோட மதிப்பை கணக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த தராசுகள் திரும்பவும் மேல போறதுக்கு முன்னாடியே அதுல தேவையான வெயிட்டை போட்டு மொத்தமா கீழே இறக்கணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கையில கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து அந்த தராசுல போட்டுட்டு இருக்காங்க. அந்த கதவும் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. ஆனா இந்த திருடன் கிடைக்கிற எல்லா தங்கத்தையும் எனக்கு தரேன்னு சொல்லி இருக்கேன்னு கமிலாவை அதை செய்ய விடாம தடுக்கிறான். கமிலா இப்ப உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால மனசு மாறி அவங்கள விடுன்னு சொல்லி இந்த திருடன் கூடயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இவங்க பேசின கேப்ல டைம் ஆயிட்டதுனால அந்த தராசு மேல போயிடுது. ஒரு பக்க பாலம் உடஞ்சு போயிடுது.
ஒரு பக்கம் கமிலா அந்த திருடன் கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த தராசை கீழே இறக்கி இவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா அதுல வெயிட்ட போட்டுட்டு இருக்காங்க. இந்த தராசையும் கீழே அனுப்ப கதவு இன்னும் கொஞ்சம் திறக்குது, அடுத்த தராசும் கீழே வந்துருது. கமிலா கையில கிடைச்ச பொருளை எல்லாம் வச்சு அந்த திருடனை எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடுத்த ஸ்கேலையும் கீழே இறக்கிறாங்க. அந்த கதவு முக்கால்வாசி திறந்துருது. இது வரைக்கும் வந்ததை விட ஒரு பெரிய தராசு கீழே வருது. இதுதான் கடைசி. இந்த திருட சண்டையில தோத்து போனதுனால கடுப்பாகி சன்னியை தூக்கி அந்த தராசுலயே போட்டுறான். இவங்க சன்னியை காப்பாத்த ட்ரை பண்ண இந்த திருடன் கையில கிடைச்ச தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போக பார்த்து அவனே பலத்துல விழுந்துடுறான். இவங்க சன்னியை கீழே இறக்கிட்டு கையில கிடைச்ச எல்லா பொருட்களையும் அந்த தராசுல வச்சிடறாங்க. ஆனா அப்பவும் அந்த தராசு மேலதான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னமும் வெயிட் அதிகமா தேவைப்படும். இவங்க அங்க இருந்த எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க. இதுக்கு மேல போட எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு எல்லாரும் சோகமாயிடுறாங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான், இதை நானே சரி பண்றேன்னு சொல்லி கமிலா அவங்களே போய் அந்த தராசுல ஏறிடுறாங்க. அந்த தராசு கீழே இறங்கிடுது. ஆனா இந்த பிரேஸ்லெட் அதுவே பறந்து போய் கமிலாவை காப்பாத்தி அவங்கள மேல கூட்டிட்டு வருது. சோ இப்ப எல்லா தராசும் கீழே போயிட்டதுனால இவங்க கடைசி க்ளூ இருக்கிற அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்து அந்த மூணாவது க்ளூவை எடுத்து பிரேஸ்லெட்ல போடுறாங்க. ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்ல, யாருக்கும் எதுவும் புரியல. அந்த பிரேஸ்லெட் தான் சொல்டோராடாவை அடையிறதுக்கான சாவின்னு டோரா படிச்சா இல்லையா? சோ அங்க சாவி ஓட்ட மாதிரியே ஒரு இடத்த பார்த்துட்டு பிரேஸ்லெட்டை அதுக்குள்ள வைக்க சொல்றா. பிரேஸ்லெட்டை கழட்ட முடியாதனால கமிலா அவங்க கைய உள்ள விடுறாங்க. சோ படம் முழுக்க தேடிட்டு இருந்த அந்த சொல்டோரோட இதுதான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க ஆசையை கேளுங்கன்னு டோரா சொல்ல, எனக்கு நான் எக்ஸ்ப்ளோரர் ஆகணுங்கிறது தான் ஆசை, அதை நீயே எனக்கு புரிய வச்சுட்டேன்னு கமிலா சொல்லிடுறாங்க. நாயா எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்ல, லீவ் கிடைச்சா போதும்னு சொல்றான். சன்னியும் அதையே தான் சொல்றான். டியாகோவும் சொல்டோராடாவை கண்டுபிடிக்கணும்னு நீ தான் ஆசைப்பட்ட, உன் ஆசையை கேளுன்னு சொல்லிடுறான். அடுத்த ஷாட் டியாகோ நியூயார்க் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான். சோ டோரா அந்த சொல்டோராடா கிட்ட மேப்பை திருப்பி கேட்கல, டியாகோ அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு கேட்டிருக்கா. மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து டியாகோவை சந்தோஷமா வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. டியாகோ டோரா கிட்ட உனக்காக நான் எப்பவுமே கூட இருப்பேன்னு சொல்லிட்டு போறான். அவன் கிளம்புனது இவன் மலை மேல ஏறி வந்து அவனுக்கு டாட்டா சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. கிரீன் ஃபிளாஷ் தெரியுது. சோ டியாகோ இப்ப கூட இல்லனாலும் அவன் கூட இருக்கிற மாதிரி தான் இவன் ஃபீல் பண்றான். அவனை மிஸ் பண்ணல, சந்தோஷமா தான் இருக்கா. டோராவோட பேக் பேக்ல டியாகோ ஒரு புது மேப்பை வச்சுட்டு போயிருக்கான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.